ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க பேண்டி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இதுல மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி அங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்துருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 11 பசங்க. சர்வைவலுக்கே பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியில தான் நம்ம ஹீரோ இருக்கான். அவனுக்கு ஒரு 16 வயசு. அவன் இந்த பசங்களெல்லாம் எப்படியாவது கரையேற்றி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த பசங்களுக்கு நடுவில் சூப்பரான ஒரு பாண்டிங்கும் இருக்க தான் செய்யுது. நம்ம ஹீரோ ட்ரக்ஸ் சப்ளைல காலை வைக்க அவருக்கு இன்டர்நேஷனல் லெவல போகணும்னு வேற ஆசை. அதுல வர பிரச்சனைகள்லாம் என்ன, அது எப்படி அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணுது, அதுல இருந்து வெளியே வரதுக்கு அந்த ஃபேமிலியே என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். வெப் சீரிஸ் நடிச்சிற ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பா படத்துல வர எமோஷனல் காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா மெருகேற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெப் சீரிஸ்ல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸும் நல்லாவே இருக்கு. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி என்ன நிலைமைக்கு போகுது, அதுல இருந்து வெளியே வரதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க, அவங்க பாண்டிங் அப்படி இப்படின்ற சில விஷயத்தை ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. வெப் சீரிஸ்ல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே நல்லாவே இருந்தது. கேரக்டர் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேரக்டரும் ஓவரால் நீட்டா எழுதிருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண அந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். டெக்னிக்கலி வெப் சீரிஸ் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது வெப் சீரிஸ்ல அங்கங்க பல காட்சிகள் நல்லாவே இருக்கு. அது எமோஷனல் காட்சிகளா இருக்கட்டும், ஆக்ஷன் காட்சிகளாக இருக்கட்டும். ஆனா மொத்தமா வெப் சீரிஸா பார்க்கும்போது பல இடங்கள் நமக்கு ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம இது ஒன்றும் சூப்பரான ஸ்டோரி பிளாட்லாம் கிடையாது. யூஷுவலான ஒரு ஸ்டோரி பிளாட் தான். மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். வெப் சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.